பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, போன வீட்டில் என்ன பண்ணுறோம் பார்த்தோம் அப்படிங்கிறத சின்ன ரீகால் பண்ணேன். எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நினைக்கிறேன். வித் எரர்ஸோட ஒரு 4-5 எரர் பண்ணி இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்து மாதிரி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பைத்தான் ஃபுல்லாக தெரியாது, இதை பேச சொல்லிக்கிறேன். நான் படிச்சுட்டு அதை நான் இன்னும் நல்லா கற்றுக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். எனக்காக தான் அந்த வீடியோ போட்டுக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கணுன்னாங்க, அவங்களுக்காக தான். ஓகே, இப்போ நான் என்ன இதான் காமிக்கணும்னு நினச்சேன். நான் எடுத்த நோட்ஸ் எடுத்து தான் நானே வீடியோ போட்டு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து தெளிவாக தெரியாது, நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, பேச சொல்லிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதான் இன்புட் ஃபங்க்ஷன். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ என்ட்ரு அனுத்திட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகும். ஹாய்னு கொடுத்தோம்னா ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ அவுட்புட் ஃபங்க்ஷன் எப்படி? அவுட்புட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பிரிண்ட் சரிங்களா? ஹாய் ஹாய் இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதான் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கோட், ஒரு சில கோட் பார்ப்போம். ஓகே, நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நிறைய கோட் இருக்குது. எந்த கோட் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் ரூம் வச்சு ஒரு கோட் வச்சுருந்தேன், அதை பார்ப்போம். இப்போது நீங்கள் எந்த இது இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, இதே பார்த்துடலாம். லக்கி நம்பர். இப்போ வந்து இன்புட்டுன்னு கொடுத்துக்கலாம். இன்புட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். என்டர் யுவர் போட்டு இந்த செமிகாலன் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான். எப்படி இதுவும் போடலாம். அதாவது என்னன்னா, இது போட்டு பார்ப்போம். என்டர் யுவர் லக்கி நம்பர் இதை மட்டும் கொடுத்துட்டோம்னா, இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுவே இப்போ பாருங்கள், நேம் இது ஒரு எரர் வரும், நான் சொல்லி தான் நம்பர் ஈக்குவல் டு, அதாவது என்ன எரர்னா, இருங்க, இன்வேலிட் சின்டாக்ஸ். இருங்க, இந்த வேரியபிள் தானே க்ரியேட் பண்ணுறோம். நான் வேரியபிளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 2 இதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது, அந்த அண்டர்ஸ்கோர் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அந்த எரர் தான் இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக பண்ணி காமிச்சேன். லக்கி நம்பர் ஈக்குவல் டு இன்புட் ஆனால் என்டர் லக்கி நம்பர் கேட்கும். 25 கொடுத்துப்போம். இப்போது இன்புட் டேட்டா வாங்கிடுச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து அவுட்புட் ஆக்கணும். இதில் ஓகேவா, 26, அதாவது லக்கி நம்பர் என்னான்னு கேட்கும்போது இந்த இன்புட் டேட்டா வாங்கி 26 அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து கொஸ்டின் கேட்கும். இல்லைனா இப்படி கூட நீங்கள் பண்ணலாம் பாருங்கள். ஃப்ரண்ட்டில்
ஸ்பேஸ் விட்டுக்கலாம், இல்லைனா ஸ்பேஸ் விட்டு இது போட்டுக்கலாம். ஓகே, யுவர் லக்கி நம்பர் இஸ் 26 வந்துருச்சா? இந்த மாதிரி தான் நம்ம இன்புட்டு அவுட்புட்டை நம்ம வாங்குறது. இந்த மாதிரி தான் இதுதான் நம்ம இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் நிறையா பண்ணலாம். நான் நிறைய வச்சுருக்கேன், அது என்னென்னு சொல்கிறேன். ஓகே, நம்பரை அது திஸ் நம்பர் இஸ் ஃப்ளோட் இதில் வரும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, அது சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, இதை வேணாம். ஓகே ஓகே, எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பில்டின் ஃபங்க்ஷன், பில்டின் மாடியூல் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அதில் வந்து நான் இன்னும் நிறைய சொல்லித்தரேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இன்புட்டு அவுட்புட் எல்லாமே வரும். அதாவது மற்ற ப்ரோக்ராம்லாம் வந்து அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி கலந்து தான் இருக்குது. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த இது கொடுக்குறேன். இன்புட் அவுட்புட்டில் வந்து இப்போ ரொம்ப பெருசாலாம் இல்லை, இவ்வளோ தான். நீங்கள் இதுக்குள்ளே இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா, யுவர் லக்கி நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு வேரியபிள் இங்கே இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அரேக்குள்ளே இந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இந்த 2 நம்பரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை 2த்தையும் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு அந்த ஒரு லிஸ்ட்டோ டப்பிளோ அதுக்குள்ளே வந்து ஒரு 4-5 நம்பர் போட்டுறீங்க. அது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த இண்டெக்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணி இது 2ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அது பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே நிறையா இருக்குது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்க்கு இந்த இது போதும், எக்ஸாம்பிள் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பில்டிங் ஃபங்க்ஷன், பில்டிங் மாடியூல் பார்த்துட்டு அது ரொம்ப சின்னது தான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன, அதாவது எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு வரேன். இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, எம்ஏஎக்ஸ் அந்த இது, பவர் அப்படின்ட்டு இருக்குது. பவர்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகிறேன் பாருங்கள். பவர் 2,10ன்னு போடுறேன். அதாவது 2 பவர் 10ன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் வந்து நிறையா இப்போயே சொல்லிட்டா இதுலேயே முடிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பில்டின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது. அதை முடிச்சுட்டு இஃப் எல்ஸு அப்படியே போவோம். இஃப்லாம் எழுதியிருக்கேன். இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப், இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒன்றா போகலாம். வைல், டூ வைல் எல்லா லூப் இருக்குது. அடுத்த அப்புறம் ஃபார் இதெல்லாம் போவோம். ஓகேவா, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.